ஆகஸ்ட் 5 மறுபடியும் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் சிவசங்கரி ட்ராவல்ஸ். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் 4 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம தம்பியை சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியல, அது உங்களோட இஷ்டம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பால சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ சிவகாசி டு கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் சிவகாசி அண்டு போனது இந்த பஸ் தான், வந்தது இந்த பஸ் தான். ட்ராவல் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2. புக் பண்ண 4 சீட்ஸுமே வந்து L2 L3 U2 U3, அதாவது லோயரில் 2 அப்பரில் 2. லோயரில் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு அண்ட் அப்பரில் வந்து நானும் என் தம்பியும் இருந்தோம். அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸோட தனியாக ஒரு ரிவ்யூ அந்த வீடியோ தான் இதுவோ அப்படியே தானே ப்ரோ. அதோட பீரோல்ஸ் எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் பஸ் அரைவிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:08 வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பஸ் வந்து கரெக்டாக அந்த 11:10 அப்படிங்கிற ஷார்ப்பான டைத்துக்கு வந்து அரைவ் ஆயிடுச்சு. ஈவன் எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நெக்ஸ்ட் கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:09 ஆகுது. அண்ட் அதே மாதிரி பஸ் ஆல்சோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் பஸ்ஸில் போட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் பஸ்ஸில் போட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட லக்கேஜஸை வந்து நாங்கள் பஸ்ஸோட டிக்கியில் வச்சிட்டோம். அப்புறம் பஸ்ஸுக்கு உள்ளே போட் பண்ணதுக்கப்புறம் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ் நல்லா க்ளீனாக இருந்தது. பட் சீட்டில் கொஞ்சோண்டி டஸ்ட் இருந்தது அண்ட் லைட்டாக சாண்ட் இருந்தது. நெக்ஸ்ட் சீட்டில் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரைவசிக்கு லைட்டாக பஞ்சம் இருக்குது. லாஸ்ட் அமெனிட்டிஸ். இந்த அமெனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ்ஸில் சார்ஜிங் போர்ட் இருந்தது, ஆல்சோ அது ஒர்க் ஆனது. அதே மாதிரி ரீடிங் லைட் இருந்துச்சு, பட் அது ஒர்க் ஆகலை. ஆல்சோ உங்களுக்கு பேக் ஹோல்டர் அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இந்த ரெண்டுமே இருக்காது. ஆல்சோ நீங்கள் இந்த அமெனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க, பட் அது இங்கே கொடுக்கல. பட் அது எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது எங்களுக்கு, அதுவும் நாங்கள் பெருசாக இங்கே எடுத்துக்கல. அண்ட் ஒரு பில்லோ அண்ட் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வேன்ஸ். உங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு ஏசி பஸ். அண்ட் இந்த ஏசி பஸ்ஸில் உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஓப்பனபிள் விண்டோஸ் இருந்தது. விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே இந்த விண்டோஸை வந்து இந்த பஸ்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைவ் ட்ராக்கிங் வந்து அக்யூரேட்டாகவே இருந்தது. அண்ட் அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து கூலிங், ஏசி கூலிங் எடுத்துக்கிட்டீங்க கரெக்டாக மீடியமாக இருந்தது. ஸோ ஏசி கூலிங்கில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இது வந்து போகும்போது மட்டும்தான், வரும்போது நான் ரிவ்யூ கீழே சொல்கிறேன். அதே மாதிரி டிபார்ச்சர் டைம் வந்து கோயம்புத்தூரில் 4:30 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பஸ் அங்கே 4:30க்கு டிபார்ச்சர், அதாவது கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு. கஸ்டமர் சர்வீஸ், இந்த கஸ்டமர் சர்வீஸில் என்ன ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட் பஸ்ஸில் வந்து ராங்கான ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பிடிஎஃப் ஒன்று வரும், அந்த பிடிஎஃப்ல ராங்கான ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ட்ராவல்ஸை பற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றுனாரு. அப்புறம் ரெட் பஸ்ஸில் வந்து மெசேஜ் வந்துருந்தது, இந்த மாதிரி வந்து இதான் உங்களோட ட்ராவல், அதாவது டிரைவரோட காண்டாக்ட் நம்பர், இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டதுக்கப்புறம் அந்த டிரைவர் நீட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ சார்ஜஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னா 1257 ரூபா 2 பேருக்கு. அதே மாதிரி நாங்கள் செகண்ட் டிக்கெட் புக் பண்ணும்போது 1560 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெட் பஸ் ரொம்ப ஏமாத்துறடா நீ. நெக்ஸ்ட் ரிட்டன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 6 நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் நாங்கள் புக் பண்ண டிக்கெட்ஸ் வந்து 3 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ண 3 டிக்கெட்டோட சீட் நம்பர்ஸ் வந்து L12 L11 அண்ட் U13. இதில் L12 அண்ட் L11 வந்து ஓகே, பட் U13 வந்து சுத்தமாக எனக்கு இந்த சீட் பிடிக்கல. ஏன் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் தான் அந்த சீட் புக் பண்ணியிருந்தேன். இந்த சீட் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா பஸ்ஸோட லாஸ்ட்டில் வரும். பஸ் வந்து நல்லா ஸ்பீடாக போகிறதுனாலையும் நான் நைட்டு சாப்பிட்ட என்ன சொல்கிறது ஃபுட் எல்லாமே வந்து எனக்கு வாமிட்டே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் போயிருந்தாங்க. அதே மாதிரி பஸ் நல்லா பின்னாடி தூக்கி போடுது, சரியாக தூங்கவும் முடியல. அண்டு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ரிட்டர்னில் வந்துட்டு இருந்தபோது என்னாச்சு அப்படின்னா பஸ்ஸோட டயர் பஞ்சாக இருந்தது. இது நான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்கல. ஏன் அப்படின்னா ஒரு சில பஸ்ஸஸில் வேறு பஸ் கம்பெனிஸ்லாம் எப்படின்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 or 5 hours டிலே ஆகும். பட் கடல் வந்து காப்பாற்றினாரா இல்லை வேறு என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு டிரைவர் தான் காப்பாற்றினாரு. ஸோ டிரைவருக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ டிரைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பஸ்ஸை கரெக்டான ஒரு பிளேஸில் நிப்பாட்டி பஞ்சர் பார்த்துட்டாரு. ஸோ நாங்கள் எங்கள் சிவகாசி கரை வரதுக்கு 1 hour தான் டிலே ஆச்சு. இது நான் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸாகவே நான் எடுத்துக்கல. ஒருவேளைக்கு இந்த பஸ் பஞ்சராக இருக்கல அப்படின்னா உங்களுக்கு சிவகாசிக்கு இந்த பஸ் 3:30 மார்னிங் ரீச் ஆயிரும். அண்ட் இந்த பஸ் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு செங்கோட்டை போகுது. நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த பஸ்ஸுக்கு தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ கஸ்டமர் சைஸாக இருக்கணும் சரி. அண்ட் அதே மாதிரி டைம் மெயினாக வந்து இங்கே சிவகாசியில் 11:10 எடுக்கிறாங்க, கோயம்புத்தூரில் வந்து நமக்கு 4:30 போயிடுறாங்க. ரொம்ப இயர்லியாக போகிற காரணத்தினால இந்த பஸ்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து நீங்கள் வரும்போதுமே இந்த பஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஃபைனலாக வந்து ஓவரால் ரேட்டிங் நான் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா
4.3 அவுட் ஆஃப் 5 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டைமிங் கரெக்டாக 11:10க்கே வந்து சிவகாசி கரைவாயிடுச்சு. அண்ட் சொன்ன மாதிரி 3:30க்கு முன்னாடியே பஸ் வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் கீப் அப் பண்ணுறதுனாலையும் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இன்டர்னல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனாலையும் நான் அந்த பஸ் சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸை புக் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டை புக் பண்ணாதீங்க, மிடில் சீட் புக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பஸ்ஸோட வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃப்ரண்ட் சீட்டில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலாசரவன். அண்ட் முக்கியமாக ஒரு நோட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் சொந்த காசு கொடுத்து அதாவது ட்ராவல் பண்ண வீடியோஸ். அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்றே சொல்ல மறந்துடுறேன். என்ன அப்படின்னா, ட்ராவல் அப்போது எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பை.